வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கொளுத்தும் இன்றைய வெயிலில் குளிர்ச்சியாக இருக்கும் 4 ராசிகளின் குணங்களை பற்றி நாம் பார்ப்போம். சமீப காலங்களில் நிறைய மக்கள் நீண்ட காலமாக சூரிய கடுமையான கோபத்தை எதிர்கொள்கின்றனர். காலை முதலே கடும் வெயில் மற்றும் வெயிலின் தாக்கம் மக்களிடையே நிலவி வருகிறது. இதனால் மக்கள் அதிகமாக துன்பத்திற்கு ஆளாகிறார்கள். இந்த வெப்பத்திலும் கூட சில ராசி மக்கள் கடுமையான வெப்பத்திலும் குளிர்ச்சியாக கவலையின்றி இருப்பார்கள் என்றால் நம்ப முடிகிறதா? பார்ப்போம். சோதிடத்தில் ராசிகள் காற்று, நெருப்பு, பூமி மற்றும் நீர் போன்ற பல்வேறு கூறுகளாக வகைப்படுத்தப்படுகின்றன. அனைத்து 12 ராசிகளிலும் 3 ராசிகள் நீர் உறுப்பு மற்றும் ஒரு ராசியானது காற்று உறுப்பு ஆகியவற்றை குறிக்கிறது. 4 ராசி அறிகுறிகள் காற்று மற்றும் நீர் கூறுகளுடன் தொடர்புடையவையாக இருக்கிறது. இந்த ராசிகளின் சொந்தக்காரர்கள் கடுமையான வெப்பத்திலும் குளிர்ச்சி நிறைந்த ஆற்றல் நிறைந்தவர்களாக தோன்றுகிறார்கள். அப்படி கொளுத்தும் வெயில் பொருத்தமாக இருக்கும் மிதுனம், கடகம், விருச்சிகம், மீனம் ஆகிய இந்த 4 ராசிகள் குளிர்ச்சியாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் வாழ்வார்கள் என்பதை இப்பதிவில் நாம் பார்ப்போம். மிதுனம். சோதிடத்தின்படி மிதுனம் என்பது காற்றின் உறுப்புகளை குறிக்கும் இரட்டை இயல்புடைய அடையாளம் கொண்ட ராசியாக இருக்கிறது. இதன் காரணமாக வெப்பம் இந்த பூர்வீக மக்களை அதிகமாக தொந்தரவு செய்வதில்லை. இவர்கள் வானிலை மற்றும் பல்வேறு சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தங்களையும் தங்களது தேகத்தையும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழல் பெற்றவர்கள். அது மட்டுமின்றி குளிர்காலத்தில் குளிர்ச்சியை உணராது வெப்பத்துடன் தன்னுடைய தேகத்தை பராமரிக்கக்கூடிய தன்மை பெற்றவர்கள். வானிலையை பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு பருவத்திலும் இந்த மிதுனராசி மக்கள் இயல்பாகவே தங்களது வாழ்க்கையை வாழ்கிறார்கள். கோடை காலத்தில் நெற்றியில் இவர்களுக்கு வேர்வின் அறிகுறிகள் எதுவும் இருக்காது. மிதுனராசி மக்களின் ஆளுமை பற்றி பேசுகையில் இவர்கள் மிகவும் கற்பனைத்திறன் கொண்டவர்கள் மற்றும் வெவ்வேறு எண்ணங்களில் தொலைந்து போவார்கள். இந்த ராசியை புதன் ஆட்சி செய்கிறார். இது தவிர இந்த மக்கள் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மாறக்கூடிய தன்மையை கொண்டு செயல்படுகின்றனர். இவர்கள் பெரும்பாலும் படித்துள்ள மற்றும் பல்வேறு வகையான புத்தகங்களை படிப்பதில் ஆர்வம் கொண்டு அதை படிப்பதில் வல்லவர்கள். இருந்தபோதிலும் இவர்கள் இரட்டை இயல்புடையவர்கள் மற்றும் சரியான முடிவுகளை எடுப்பதில் சவால்களை சில நேரங்களில் எதிர்கொள்கின்றனர். இதனால் இவர்கள் தங்கள் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் சிறந்த முடிவுகளை எடுக்க முடிகிறது. இருப்பினும் மிதுனராசி மக்கள் விரைவில் பணம் சம்பாதிப்பார்கள் மற்றும் அதை நோக்கி கடினமாக உழைத்து சேமிக்கவும் செய்து எப்பொழுதும் பொருளாதாரத்துடன் வாழக்கூடிய தன்மையில் இவர்கள் இருப்பார்கள். அடுத்து கடகம். கடக ராசி ஒரு நீர் உறுப்பு ராசியாகும் மற்றும் இந்த ராசியின் அதிபதி சந்திர பகவானாக இருக்கிறார். இவர் சாதாரணமாக குளிர்ச்சியை குறிக்கூடிய சூழ்நிலையை பெற்றவர் சந்திரன். இந்த ராசியின் கடக மக்கள் தீவிர வெப்பமான சூழ்நிலையில் தங்களை நன்கு கையாள முடியும். இதை தவிர சில கடகராசி மக்கள் கோடையில் தோல் பதனிடுதல் சார்ந்தவற்றை நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றனர். இருந்தபோதிலும் இந்த ராசி மக்களுக்கு வெப்பம் குறைவதால் தோல் பதனிடும் பிரச்சனைகள் ஏற்படாது. இந்த கடகராசியின் மக்கள் மிகவும் குளிர்ச்சியாகவும் அமைதி மற்றும் குளிர்ச்சியான குணம் கொண்டவர்களாகவும் எப்பொழுதும் காணப்படுவார்கள். கடகராசி மக்களும் உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலையாளர்கள் தான். வெளியில் இருந்து பார்த்தால் இவர்கள் பார்ப்பது கடினமாகவும் வலுவாகவும் தோன்றலாம். மேலும் இவர்கள் மனதில் உள்ளே இருந்து வெண்மையான இதயம் கொண்டவர்கள் என்பதை பல சமயங்களில் இந்த கடகராசி மக்களுடைய இயல்பை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். இவர்கள் மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாக விளங்குகிறார்கள். இந்த மக்களின் உணர்ச்சித்தன்மை கடினமான சூழ்நிலைகளில் இருந்து விரைவாக வெளியே வர அனுமதிக்காத சில நேரத்தில் அந்த சிந்தனையிலேயே தன்னுடைய நேரத்தை கடத்துவார்கள். கடகம் சந்திரனின் அதிபதியாக இருப்பதாலும் நீரின் குறியீடாக கடகராசி இருப்பதாலும் இந்த கடகராசி மக்கள் சில சமயங்களில் உணர்ச்சி வசப்படுவார்கள். அதிகமாக உணர்ச்சி வசப்படுவார்கள். சில நேரங்களில் அப்பாவித்தனமான மனநிலையுடன் இவருடைய வாழ்க்கையில் சில செயல்பாடுகள் இருக்கும். அடுத்து விருச்சிகம். விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய்.
நெருப்பை உமிழும் கிரகமாக இருக்கும் விருச்சிக ராசி. இதன் காரணமாக இவர்கள் கூர்மையான இயல்புடையவர்கள். ஆனால் நீர் உறுப்பு காரணமாக இவர்கள் நீர் ராசியாக அறியப்படுகிறார்கள். இவர்கள் பசுமை மற்றும் ஒத்த பகுதிகளை விரும்புகிறார்கள். இவர்களுக்கு தோதான வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த ராசி மக்கள் கடற்கரையில் நடைப்பயிற்சி அல்லது நீர்வாழ் இடத்திற்கு செல்வது வழக்கமாக இருக்கும். முடிந்தவரை இவர்களது வீடுகள் எப்பொழுதும் நீர்வாழ் இடத்திற்கு அருகாமையில் அமையக்கூடிய சூழலும் இருக்கிறது. அதே நேரத்தில் விருச்சிக ராசி மக்கள் ஜலதோஷத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் என்பதால் சளி மற்றும் இருமல் தொடர்பான பிரச்சனைகளை இவர்கள் அதிகமாக எதிர்கொள்கின்றனர். விருச்சிக ராசி மக்களை வெப்பம் தொந்தரவு செய்யாது மற்றும் இவர்கள் எரியும் வெப்பத்தை பொறுத்து கொள்ள முடியும். விருச்சிக ராசி மக்கள் மற்றவர்களை பற்றி தெரிந்து கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். விருச்சிக ராசி மக்களுக்கும் முக்கிய விஷயங்களில் கவனம் செலுத்துவார்கள். இவர்கள் ஆராய்ச்சி செய்து ஒவ்வொரு பிரச்சனையின் அடிப்பகுதிக்கு வரம் விரும்பி அதில் உள்ள சிக்கல்களை தீர்க்கக்கூடிய அனுபவ ஞானம் பெற்றவர்கள். இருந்தபோதிலும் இவர்கள் மிக எளிதாக கோபப்பட்டு தங்கள் உரையாடல்களில் வெளிப்படையாக இருப்பார்கள். அதிகப்படியான இவர்கள் கோபம் இவர்களுக்கு சில நேரங்களில் தீங்கு விளைவிக்கும் என்பதால் இவர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். விருச்சிக ராசி மக்கள் மிகுந்த மன உறுதி கொண்டவர்கள் மற்றும் மற்றவருடன் எளிதில் இணங்கி பழகக்கூடிய தன்மையாளர்களாகவும் இவர்கள் இருக்கிறார்கள். அடுத்து மீனம். மீனத்தின் அதிபதி குரு பகவான் மற்றும் இவர் நீர் உறுப்பு ராசியாக இருக்கிறார். வியாழன் கிரகத்தின் நிலைத்தன்மை மற்றும் தீவிரத்தன்மையை மீனராசி மக்களில் அவர்களிடம் இருப்பதை காணலாம். மீனராசிரியரை போல் குளிர்ச்சியான மகிழ்ச்சியான ஒரு நபரை காண முடியாது. மீனம் என்பது நீர் மூலத்தின் அடையாளம். இவர்கள் கோடை காலத்தின் பிரச்சனைகளை அதிகமாக சந்திக்க மாட்டார்கள் மற்றும் எந்தவித கடினமான சூழ்நிலைகளில் மிகவும் அமைதியாக குளிர்ச்சியாக இருந்து அந்த பிரச்சனைகளை தலையிட்டு தீர்ப்பார்கள். எவ்வளவு வெயிலாக இருந்தாலும் சிரித்துக்கொண்டே தங்களது காரியத்தில் கண்ணாக இருப்பார்கள். மீன ராசிக்காரனுடைய இயல்புகளை பற்றி விவாதிப்பது அவர்கள் சோதனத்தின்படி சுதந்திரமாக இருக்க விரும்பும் ராசி மக்களாக இருக்கிறார்கள். இவர்கள் தங்கள் எண்ணங்களால் மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய தன்மையாளர்களாக மீனராசி மக்கள் இருக்கிறார்கள். மேலும் இயற்கையில் இவர்கள் சூழலுக்கு தகுந்த உணர்ச்சி வசப்பட்டவர்கள் அல்ல மற்றும் கற்பனை உலகில் வாழ்வது போன்றவரின் தன்மையை இவர்கள் எப்பொழுதும் தங்களுடன் வைத்திருப்பதில்லை. இவர்கள் தேவையானதை விடவும் எந்த நேரத்திலும் சிறந்த பணத்தை வைத்திருப்பதற்கு இவர்கள் விரும்புகிறார்கள். சில நேரங்களில் அதுவே இவர்களுக்கு பிரச்சனையாக மாறுகிறது. மீனராசி மக்களுக்கு இளமையில் புகழும் செல்வமும் பொருள் மகிழ்ச்சியும் கிடைத்து நலமாக வாழ்வார்கள். இவர்கள் தங்களது ஆன்மீக நடவடிக்கைகளில் நாட்டம் கொண்டவர்கள். அதே நேரத்தில் குருட்டு பக்தி கொண்டவர்களாக இவர்கள் நடிக்க மாட்டார்கள். நம்பிக்கை என்பது இவர்கள் மனதளவை சார்ந்தது. மற்றவர்கள் கூறி இவர்களால் திருத்த முடியாது, செயல்படுத்த முடியாது, ஒரு பாதைக்கு கொண்டு வர முடியாது. இவர்கள் மனம் அதை நாட வேண்டும், விரும்ப வேண்டும், அதை ஆராய்ச்சி செய்து அதில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும். ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் நம்புகிறேன். அப்படி இருந்தால் இதை நீங்கள் உங்கள் நலம் விரும்பிகள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனம் வந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம், நன்றி.